ஹலோ, வெல்கம் பேக் டு பூங்குடிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான வித்தியாசமான அருகம்புல் மாலை எப்படி கட்டலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாலை கட்டுறதுக்கு நான் 2 நீளமான அட்டை, ஒரு ரவுண்டான அட்டை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதோட அரளி பூக்கள் கொஞ்சம், அருகம்புல், சிஸ்ஸர்ஸ், க்ரீன் கலர் உல்லன் த்ரெட்டை ஊசியில் கோர்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம காலில் பூ கட்டுற மெத்தடு, சாமிக்கு போடுறதுனால காலில் வைக்காமல் ஒரு சேரில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி காலில் கட்டுற மெத்தடில் பூ கட்ட போகிறேன். நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் அருகம்புல்லை எடுத்து இந்த 2 நூலுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதோட 2 அரளி பூவையும் வச்சுக்கலாம். வச்சு லெஃப்ட் ஹேண்டில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இந்த நூலை அப்படியே மேலே போட்டு அந்த ஹோல்குள்ளே எடுக்கணும். இதுதான் காலில் கட்டுற மெத்தடு. இதே மெத்தடில் 4 தடவை கட்டிக்கலாம். அருகம்புல், 2 அரளிப்பூவு, அடுத்ததாக மேலே போட்டு நாட்டு. நாலு தடவை 8 அரளிப்பூ வரும். அருகம்புல் ஒரு கட்டு. அந்த பேக் சைடு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுற அளவுக்கு அருகம்புல் வச்சுக்கோங்க. வச்சு 4 தடவை நாட் போட்டுக்கலாம். இதை போல் கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அட்டையில் வச்சு தைச்சோன்னாக்க நல்லா ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகும். டைரெக்டாக அட்டையில் வச்சு தைக்கிறத விட இது பெட்டராக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி கட்டியிருக்கிறேன். கட்டிட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இதை போல் கட் பண்ணி எடுத்துட்டு அட்டையில் அப்படியே வச்சு ஊசி நூலை வச்சு இந்த இடத்துல நாம் தைச்சிடலாம். ஒரு 3-4 தையல் போட்டாக்க நல்லா ஃபிக்ஸ் ஆகிரும். அட்டை வந்து 2 இன்ச்சுக்கு கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த 4 பூ வைக்கிறதுக்கு 2 இன்ச்சுக்கு கட் பண்ணலாம். மாலை போடுறதுக்கு சாமிக்கும் நல்லாயிருக்கும். எக்ஸஸாக உள்ளதை ட்ரிம் பண்ணி விட்டுறலாம். இதே போல் இன்னொன்று பேட்ச்சு கட்டிட்டு கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கோங்க. அரளிப்பூக்கு அடுத்து அருகம்புல் தெரிகிற மாதிரி, அதுக்கடுத்து திரும்ப அரளிப்பூ வர மாதிரி நல்லா இறக்கி ஒரு 2 இன்ச்சு இறக்கி வச்சு திரும்பவும் தைச்சிடலாம். இந்த அட்டைக்கு பதிலாக வாழை பட்டை வேணாலும் நாம் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தைச்சி முடிச்சிட்டேன். அப்படியே இந்த அருகம்புல்லை தூக்கிட்டு அரளிப்பூவோட ஹைட்டு கரெக்டாக அந்த காம்பு தெரியாத அளவுக்கு அந்த ஹைட்டுக்கு கட் பண்ணோன்னாக்க ரொம்ப அழகாக இருக்கும் மாலை. கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுறலாம். இந்த ட்ரிம் பண்ணுறதுல மாலையோட அழகே இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நீட்டிகிட்ருக்க புல்லை ஃபுல்லாக கட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதே போல் இந்த ஃபுல் அட்டையிலையும் நாம் தைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ஃபுல் அட்டையிலையும் 2 சைடுக்கும் தைச்சி முடிச்சிட்டேன். அடுத்ததாக சென்டரில் வர்றதுக்கு நல்லா நிறைய ஒரு 15-20 தடவை அந்த காலில் கட்டுற அதே மெத்தட் படி கட்டியிருக்கிறேன். கட்டிட்டு கீழே உள்ளதை எக்ஸஸாக உள்ளதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். மேலே உள்ளதை நம்ம பின்னால் கட் பண்ணுவோம். பட் சென்டரில் வர்ற பீசஸை நல்லா கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ரவுண்டாக சுற்றி இந்த சர்க்கிளாக கட் பண்ணி வச்சுருக்க அட்டையில் வச்சு தைச்சிக்கலாம். அந்த அட்டையில் எப்படி தைச்சோமோ அதே போல் தான் இதுலேயும் தைக்கணும். ஒரு 5-6-10 இடத்துல தைச்சிங்கன்னா நல்லா சர்க்கிளாக அழகாக ஃபிக்ஸ் ஆகிரும். சென்டரில் ஒரு ரோஸை வச்சு தைக்கிறேன். ரோஸ் காம்பை கட் பண்ணிவிட்டு சென்டரில் வச்சு நல்லா ஒரு ப்ளஸ் மாதிரி தைச்சிக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், டாலர் மாதிரி.
இதை தைச்சிட்டு பேக்கில் நாட் போட்டு வச்சுருங்க. போட்டுட்டு ட்ரிம் பண்ணி விட்டுறலாம். இந்த க்ரீன் கலர் கொஞ்சம் 1 இன்ச்சுக்கு தெரிகிற அளவுக்கு கேப் விட்டு கம்ப்ளீட்டாக நீட்டிகிட்டு இருக்கிற புல்லை ஃபுல்லாக கட் பண்ணி விட்ருங்க. அடுத்ததாக மாலைக்கு 2 சைடும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதோட சேர்த்து இந்த சென்டரில் உள்ள டாலர் பீஸை தச்சிடலாம். இதையும் நல்லா சேர்த்து டைட்டாக தைச்சிட்டிங்கன்னா நம்மளோட அருகம்புல் மாலை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்கும் சாமிக்கு போடும்போது. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற அடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.